கேம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட். நமக்கு ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் சுத்தமாக விளாட தெரியாது. அதனால இப்போ நம்ம ஏதோ வேற ஒரு மைன்கிராஃப்டில் வந்திருக்கோம். இதில் வந்து நீ என்னத்தடா கிளிக்க போகிற, இது மைன்கிராஃப்டே கிடையாது அப்படிங்கிறீங்களா? நம்ம இதில் போய் ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம். நமக்கு உருப்படியாக ஒரு இது கூட கட்ட தெரியாது. அது பேர் என்ன சொல்லுவாங்க, அது கூட மறந்து போச்சு. என்னக்கா நம்மகிட்ட காசு கொடுக்குறாங்க, என்னன்னே தெரியல. சரி விடுங்க, ஸ்விம்மிங் பூல் கட்ட பார்ப்போம். காய்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருக்காங்க, அவங்களும் பேச போகிறாங்க. பேசுகிறாரு. அந்த கேம் நான் வந்து நிறையா தடவை இந்த கேம் கூட நானாக தனியாக வீடியோ போட்டுருக்கேன். இதுக்கு நமக்கு இவர் தான் நமக்கு உதவி பண்ண போகிற மாமனிதர். ஐயோ இவர் தான் இந்த உதவி பண்ண போகிற மாமனிதர். இவர் தான் நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண போகிறாரு. இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் இவர் தான் எட்ட வைக்க போகிறாங்க. புரிஞ்சா காய்ஸ், இவரால் தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கை சொல்கிறா. எங்கடா போனோம் ஸ்விம்மிங் பூல் இதுக்கு போகணுமா? இதுக்குள்ளே போகணும், இதுக்குள்ளே போய் பண்ணணும், அப்போலாம் வீட்டுக்கு வந்துடும். இதான் காய்ஸ் நம்ம வீடு. சரி இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டது உள்ள பண்ணணுமா? பயாச்சு இங்கே எப்படி ஸ்விம்மிங் பூல் கட்டது? வளையாதோ அப்படி இதான் கார்டன் போ. கார்டன்லாம் எங்கே இருக்குது? போயா இது போயா அந்த இடத்துல கார்டனு முதியா கார்டனு இந்த இடத்துல ரைட்டு காய்ஸ். இந்த இப்போ இங்கே சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கார்டன் இதுதான் போயிருக்கோம். சுடுறா கண்ணு இல்லையா? இந்த இதுல கண்ணு. ஐயோ இந்த வச்சிருக்குடா அது இப்போ இது கண்ணாகும். என் ஃப்ரெண்டு மண்டையை காய்ஸ் காய்ஸ் நம்ம மண்டையை போட்டோமா? இது மண்டையை போட முடியுமா? காய்ஸ் என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு நடவடிக்கை சொல்ல போகிறேன். என்னடா பண்ண சார்? கேட்டா ஒரு பிளேஸ் நீ நல்ல பிளேஸாக பார்க்கணும். எது நல்ல பிளேஸ் நீயே சொல்லி. முன்னாடி பாரு, இதான் முன்னாடி. போ இந்த இடத்துல கைட்டா போடு, இந்த இடத்துல கைட்டா போடு. அதான் கைஸ் பார்த்தீங்களா காய்ஸ் இவன் சொல்கிறது தான் கேட்கணும். நம்ம இப்போ இந்த கேமில் நம்ம மைன்கிராஃப்ட் தரையிலன்னா தண்ணி வராது பார்த்துக்கிங்க. ஆனால் இந்த இடத்துக்கு தண்ணி பஞ்சமே கிடையாது. ஏன்னா தரையினாலே தண்ணி வந்துடும். ஆமாம் காய்ஸ். இது இன்னொரு என்னன்னா மைன்கிராஃப்டில் நம்ம தண்ணியை தேடணும். இங்கே தரையணுன்னாலே தண்ணி வந்துடுது. இது என்ன ஆச்சுன்னா இவ்வளோ போதும் நம்ம நண்பர் சொல்கிறாரு. சரி சொல்கிறத கேட்போமே, இல்லாட்டி வாயில கீழே எடுத்துகிட்டு போகிறாரு. பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த ஃபோட்டோ நீ ரொம்ப ஓவராக பண்ணுறான். எனக்கா சொன்னால் டிஸ்லைக்கை போட போகிறேன். காய்ஸ் இவன் போனதாட்டி இப்படி தான் டிஸ்லைக் கொடுத்து ஒரு வீடியோவே போயிட்டு போச்சு. அதான் நான் டெலிட் பண்ணிட்டேன். சரி ரைட்டு காய்ஸ் போகிறாங்க. அதான் தான் நானும் இப்படி தான் ஏஸ்டின்னு வச்சுருக்கேன். அதை அப்படியே பேங்க் பண்ணிட்டாங்க. ஃபைலுக்கு மண்டையாக போட்டாங்க. நான் திரும்பி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் இப்படி வாய்ட்டு இதோட என்கிட்ட 30 அடி சொல்லிட்டான். இன்னும் என்னடா? சரி காய்ஸ் அங்கே ஒரு ஓட்டையை போட்டுவிட்டோம். இப்போ என்னடா பண்ணணும்? ஓட்டை பிளாக் எடுக்கணும். ரைட்டு விடுங்க, நம்ம ஃபுல்லு பண்ணிட்டு பாருப்பா. இங்கே எது ஒரு என்ன கட்டணும் வேணாமா? நான் சொல்கிறா. இது போதுமா? இது எல்லாம் கிடையாது. இது போதும். இயற்கையே இத்தனை நோண்டி சும்மி கொடுத்துட்டு நீ மட்டும் தான் உங்களுக்கு வேணாமா? மண்டையில மூளை இது நீ மட்டும் தான் குடிப்பேன். நாங்களும் எப்படி தான் குடிக்கிறது? அவன் என்ன குடிக்கிறான்? நிறையா ஒன்று அடிச்சு நொடுக்குடா. நம்ம இதுலேயே வந்து சொல்லுங்க. அச்சு போட்டு தாக்கே. ஐயோ போட்டு தாக்கே. அச்சா போட்டு தாக்க. ஐயோ ஐயோ என்னடா சாக மாட்டேங்க. என்னடா வந்துட்டு இந்த காசு உடைய மாட்டேங்கியா? ஐயோ என்னம்மா உள்ள என்ன காலை வெட்டி புடுங்க மாட்டேங்க. இந்த தோட்டத்துக்கு நீங்கள் அடிக்கணும். காய்ஸ் இப்போ சொல்கிறீங்க காய்ஸ், ஏதோ சொல்லுங்க காய்ஸ். அடிச்சு போடலாம். அடுத்து அடிச்சு வாயெல்லாம் குடிச்சுட்டானா கலவரம் ஆகி போயிடும். அடுத்து நம்ம வாயிலாம் வீடியோ போட்டுருக்காங்க காய். இந்த நமக்கு 3 சேனல் வச்சுருக்கோம். காய்ஸ் வச்சுருக்க சேனல்லாம் இந்த ஒரு சேனல் மட்டும். ஆனால் இதுலேயும் இதான் 2வது. வெண்ணமாங்க நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்களாடா? சும்மா இருங்கடா.
இப்போ உனக்கு நேம் கூட வைக்கலாம் இல்லை. ஓ இல்ல பேர் தான் வைக்கலாமா? அப்படி ஒரு சங்கதி இருக்கா? அப்படியா விஷயம்? ஃபர்ஸ்ட் நம்ம கட்டி விட்டு சும்மா பையா அடுத்த எல்லா வேலையும் பார்க்கலாம். டைரக்ட் ஆப்ஷன் ஒன்லி ஸ்பெஷல். பாம்பு கூட்டத்துல பாம்பு போட்டுட்டாங்க. வீடியோவே கலவரமாயிடுச்சு. என்ன செய்யறது? மயக்கம் போட்டு பாதி பேர் விழுந்துட்டாங்க. சப்ஸ்கிரைபர் மயப்படம் போடுறாரு. ஐயோ ஐயோ மூதேவிக்கு போடுங்களே. எவன்டா குசுவப்படுத்துறது? அடே காய்ஸ் ஐயோ நம்ம பக்கத்துல உள்ள ஒரு செத்து போயிட்டாரு. கைஸ் இதை எப்படி கைஸ் கொடுத்தது? சும்மா மயக்கம் போட்டோம்னா ஆக்சிடென்ட். கைஸ் அது மட்டும் இல்லாம மைன்கிராஃப்ட் மட்டும் போடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த கிரானி வீடியோ ஃப்ரீ ஃபயரு எல்லாமே நம்ம போடுவோம். அது உண்டு. கைஸ் நான் கிரானி வீடியோலாம் போடுவேன். உங்களுக்காக போடுவேன். கமெண்ட்ல கேட்டீங்கன்னா போடுவோம். நீங்க காய்க்கு ஒரு 15 ரூபா இருந்தால் அனுப்பி விடுங்க. கைஸ் இவன் திண்ணிங் பண்ண கைஸ் அடுத்தடுத்து குக்கு வந்துகிட்டே இருக்குது. எவன் போடுறான்னா தெரியல. கைஸ் கைஸ் சொல்லிட்டு சாகடா ஏறிக்கு போறானே சொல்றா. ஐயோ செத்துட்டானே. என்ன கைஸ் பண்றீங்க? என்னங்க பண்ணணும்? அங்க ஓட்டையை போட்டு விட்டுங்க. ரைட்டு சொல்லுங்க. சொல்றா வேணா மோனே அதை தான் கேட்குறேன். குளிக்க வந்தவங்களே வாசலோட வெடியெடுத்து விட்டே ஆயிடும். என்னது பெரியமாங்கண்ணா? நான் வாங்கினது தெரியுமா எனக்கு? அதை பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். கைஸ் யூஎம்பி தான் இருக்கும். அழுத்து பிடினா யூஎம்பி தானே. அந்த அதுதான் பையன் ஏகே போட்டு சொல்கிறோம். தானே நம்ம. சரி ரைட் விடுங்க. நீங்கள் பண்ண போகிற ஒரு 2 விஷயத்தை பண்ணுங்க. லைக் சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருவோம். ஹலோ காய்ஸ், நான் உங்களுக்கு சொல்லிதான் அப்படி பண்ண வைக்கணுமா காய்ஸ்? சும்மா அங்கே கீழே ஒரு பெல்லைக்கான தட்டி விட்டுட்டு போயிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா சொல்கிறா நம்ம கைஸ் நம்ம பையனுக்கு அவார்டு கொடுத்தாச்சு. அவார்டு கொடுத்தெல்லாம் வீடியோவில் போடலாங்க. இது பாருங்க இப்போ கீழே வந்துக்கிட்டு அது பேர் மண். அது பேர் மண். நல்ல மண். அது பேர் மண். இது மாட்டின் குண்டி குத்து வீடியோ. கைஸ் என் ஃப்ரெண்டு இப்படி தான் பேசுவான். அந்த அப்பா கிப்பா நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். கைஸ் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க நாங்கள் அவன் பக்கத்தில் என்ன தெரியுமா காய்ஸ்? அது இப்போ ப்ளே பண்ணுறது சோஜா கேமிங்கில் காய்ஸ். இப்போ அவன் சும்மா சொல்றியா? நம்ம தான் ப்ளே பண்ணுறோம். சோஜோ தான். சோஜோ என் பேக். மண்ணை மட்டும் உடச்சி விட்டுருவோம் நம்ம. காய்ஸ் அவனுக்கு கிரிக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த கூட சண்டைக்கு போவான். ஐயோ கைஸ் கீரிக்கு சின்னம் வா. குளிக்காதெல்லாம் வேண்டாமா? ஐயோ சொன்னா கேட்க மாட்டேங்க. ஐயோ இவ்வளோ செத்துட்டீங்கடா. ஐயோ கைஸ் நம்ம இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ கட்டணும்னா இந்த மண் மாதிரி தெரியுதுல, அந்த மண் வர்ற வரையும் எல்லாத்தையும் உடைக்கணும். இதுதான் பெரிய விஷயமே. கைஸ் நைஸாக நசுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எவன்லாம் தெரியல. இப்போவே இந்த வீடியோ 10 நிமிஷம் வந்துருச்சு. நீங்கள் பண்ண போகிறது ஒன்றுதே. அதை லைக் சப்ஸ்கிரைப் அதை பண்ணி விட்டுருங்க கைஸ். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கைஸ் இந்த வீடியோவில் இவன் சொல்கிறது எதுவும் வந்துட்டாங்க. அவனுக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட சாப்பிட்டுருக்கேன். அவனுக்கு சாரி கைஸ். அது எப்போ பார்த்தாலும் அப்படி கண்டுக்காதீங்க. அதனால நீங்கள் அவனை கண்டுக்காதீங்க. கைஸ் இன்னைக்கு ஸ்விம்மிங் கூட கட்டாமல் வீடியோ முடிக்கக்கூடாது. பக்கத்தில் உள்ள வீடியோ முடியுது.
வச்சுட்டு காய்ஸ் என்னென்னமோ பண்ணுறாங்க, பயமா இருக்குது. போட்டு தள்ளிடலாம். ஐயோ ஏதோ பண்ணுறாங்களே, பயமா இருக்குது. சரி முடிச்சுட்டுலாம் வாங்க. நம்ம இதை பற்றி ஐயோ நான் வீட்டுக்கு போறேன் guys. ஏன் தெரியல, ஐயோ சொல்லிட்டு போயிருக்காங்க. நமக்கு தான் கெட்ட தள்ள உடச்சு விடுவோம். கை வலிக்குது, ஃப்ரெண்டு உடைக்கிறாரு. அதாவது அதை எப்படி வச்சு தான் உடைக்கணும். இல்லைன்னா அந்த பிளாக்ஸ் போய் இதை அடிச்சுக்கும். எதோ எடுத்துக்கோம், இந்த இதுலலாம் போயிடும். சொல்லுங்க வாத்தி, அதை சொல்லுங்க, நல்லா தான் சொல்லுங்க. காய்ஸ் ரொம்ப மும்பலமாக விளையாடிட்டாரு பையன். இன்னும் சூழ்நிலை கட்டி முடியாமல் விட மாட்டாரு. ஏதோ பண்ணுறாரு, அதான் தெரியுது. இந்த கேமோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா ஆரம்பத்தில் நீங்கள் போட்டுருக்கேன் பாருங்க. காய்ஸ் இந்த மாதிரி காய்ஸ் நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டாரு குட்டிப்பட்டு நம்ம நேரத்துக்குனே ஃபோனை போட்டு விட்டாங்க. வெண்ணமா அவனுங்க கட் பண்ணி விட்டோம். ஐயோ எதுக்குள்ளேயோ போயிடுச்சு. என்ன காய்ஸ் பண்ணுறது? ஐயோ இப்போ ரீப்ளேயிங் பண்ணுறோம் காய்ஸ் இருங்க காய்ஸ், பொறுத்திருந்து பாருங்க. நல்ல வேலை கேமுக்குள்ளே போயாச்சு காய்ஸ். நல்ல வேலை இல்லை guys, இது முக்கியமான இதை நான் அவங்கள்ட்ட இதை சொல்லி ஆகணும். நீங்கள் பாருங்க, நான் இப்போ அண்டர் வாட்டிங் போடணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் காய்ஸ். நடுவில் அந்த ஃபோன் போட்டது அதுக்குள்ளே போனது இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்க guys, நான் இங்கே இருக்கேன். இங்கே பாருங்க, ஒரே வா இதில் எப்படிடா ஐயோ போகிறானே மாவே. டேய் எங்கடா போட நீ சொல்லிட்டு போடா. காய்ஸ் இதை நம்ம டக்குனு சொல்லி கூட கட்டணும். ஏஎஸ் கேமிங்க்கு பொறுப்பே இல்லை, டக்குன்னு கட்ட மாட்டேங்காரு. இந்த வீடியோ நான் சீக்கிரம் முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவர் தான் இப்படி இழுத்தடிக்கிறாரு பாவம். ஏன் இப்படி இழுத்தடிக்கிறாரு தெரியல. ஹலோ ப்ரோ சொல்லுடா ப்ரோ, இந்த கெட்டுறதுக்கு டைம் காலையில் 7 மணி ஆச்சு சாயங்காலம். அதாவது இது ஃபோனில் இப்போ நான் என் ஃபோனில் கட்டுறதுக்கு 15 நிமிஷம் எப்படி? ஹலோ guys, இது வந்து கேம்லேயே டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் இப்போ 7 சாயங்காலம் ஆச்சு. அடுத்தப்பட்ட நடவடிக்கைக்கு ஏஎஸ் எனக்கு போயாச்சு. ஐயோ ஏஎஸ் அசோசியேட் எனக்கு போயாச்சு. ஏஎஸ்லாம் என்ன மாதிரி சோஜோ வாயில வேற பார்த்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போகலாம். லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ரொம்ப காமெடியெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. பார்ட் 2லாம் எடுத்து போட்டு பார்ட் 2ல
இதுக்கு அந்த கதவு அதெல்லாம் வச்சுக்கோங்க. இதுக்கு கதவெல்லாம் வைப்பான். இப்போ ஸ்விம்மிங் பூல் மட்டும் தான் கட்டான். அதுக்கு வந்து நம்ம மிச்சர்லாம் பண்ணுவோம். காட்டூல வந்து அதான் இது முடிஞ்சு காய்ஸ் பிளாக்ஸு. நான் இன்னொரு பிளாக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளாக்ஸால் எடுத்துக்கிட்டேன். இந்த பிளாக்ஸால் இப்போ கவர் பண்ணிக்கிட்டோம். இது வேற ஊருக்கால வராங்க. அப்புறமா இதில் போட்டு தரணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கெட்டி முடிச்சுப்போம். அதான் நம்ம கெட்டி முடிச்சு நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கடுத்து இது போடப்போம். கெட்டி பார்ப்பீங்கடா எர்றா நம்ம பெருமாங்கணும். எது இன்வெர்டர் வச்சுப்போம். திருப்பி வராங்க. அவன் எஞ்சிடுவாங்க. நேரத்தை வீணாக்கிட்டா என்ன பிளாக் என் ஃபேவரட் இங்கே தான் இருக்கு. எங்கே போனான் ஒரு இதுக்கு பாருங்க என்னங்க ஒன்றுக்கு 100 வருது. வச்சிருக்கா. மனுஷன் நம்ம டிவி வச்சிருந்தோம். கிடையாது சரி गाइस இது எலிவேட்டர் டோன் வச்சு நம்ம பாட்டு பாடுவோம். டோரிமானை ரீமேக் பண்ணி மைன்கிராஃப்ட்ல வச்சாங்க. என்ன கதைன்னு கேட்டா அது எலிவேட்டர் சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்ட பொண்ணு வந்தானே பாட தெரியாம பாடுறேன். ஒரு கூமுட்டான எப்படி guys இந்த பாட்டு டக்குன்னு நம்ம ஃப்ரெண்டு கட்டி முடிக்கிட்டோம். என்னங்க guys இந்த ஃப்ரெண்டு மாறி வச்சாரு. உங்களாம் ஒன்று விட்டு வச்சிருக்காரு பிளாக் எது தெரியும். அது உங்களுக்கு கோபம் தெரியுங்க. guys இப்போ ஃபஸ்ட்டு கேம்ல நம்ம ஃப்ரெண்டு கொடுக்குறாரு. இப்போ எல்லாமே யார் கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். சோஜா தான் கொடுப்போம். guys முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஹலோ கைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் செய்கிறான். இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறான். சரி இவனுக்கு இது பெரிய விஷயம் தான். ஏய் காய்ஸ் ரொம்ப ஆழத்துக்கு கட்டிட்டோமோ. இதுக்கு எத்தனை அடி ஆழம் இதுக்கு எத்தனை அடி ஆழம் இருக்கும் காய்ஸ் நீங்களே சொல்லுங்க. இது அப்படி தான் காய்ஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் தான் கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட கமெண்ட் வந்து காய்ஸ் 11 மணி இருக்குது. மதியமாக நைட்டான்னு தெரியல. மதியம் நம்ம ஃப்ரெண்டு பார்த்து சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் இது வச்சுருக்காரு. இது வந்து டோர் வைக்க தான் இருக்கும். அது ஏன் இவ்வளோ பெருசாக வைக்கிறாரு எதுவுமே புரியலை. இவ்வளோ பெருசாக வைக்கிறாரு. என் ஃப்ரெண்டு பண்ணால் நல்லதுக்கிட்ட நான் ஏற்கனவே இந்த கேம் வச்சுருக்கேன் காய்ஸ். நான் இதை அழிச்சிட்டேன். எதோட அழிச்சு நான் ஏஸ்டிங்க அழிச்சிட்டேன். அந்த கேம் கம்பெனிக்காரங்க தூக்கிட்டாங்க. விவோ கம்பெனிக்காரங்க என்னடா போச்சு. விவோ என்ன பிளாக்ஸ் முடிஞ்சு. விவோ கம்பெனி கடையில் கறிகலங்க வச்சிட்டோம். பயம் 100 இது டக்குன்னு முடியாது. முடிச்சுட்டா அப்போ போய் எறா வெள்ளமாகணும். ரூபியா ரூபி வாட் இஸ் ரூபி ரூபி பக் பண்ண போகிறேன் லைஃப் நீங்களே பாருங்க. நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எலிவேட்டர் டோன் நினைச்சேன். பக்கு காய்ஸ் இதை பாருங்கள் பக்குலாம் நல்லா பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ஆள். அந்த கேம் டாப்பரு. இது நான் மிஷின் வச்சுருக்கேன். உனக்கு மேலே இருக்காங்கடா இந்த கேமில். இந்த கேம் எவனும் விளாடணும். இந்த கேமை நம்ம மட்டும்தான் விளாடுறோம். சில பேர் விளாடுவாங்க.
ஆனால் நான் யூடியூப்லாம் போட மாட்டேன். காய்ஸ் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் இதை கட்டி முடிச்சிடுவோம். அது என்னன்னா புளிங்குழு கட்டி நான் இது வச்சுருக்கேன். காய்ஸ் அடுத்தடுத்து நம்ம தான் வீடியோ போடுவோம். அடுத்து ஏஎஸ் கேமிங்க்கு வேலையே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏஎஸ் கேமிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா வீடியோவுக்கும் ஏஎஸ் கேமிங்கை கூப்பிட்டு போக கூடவே ஹலோ காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ் எனக்காக சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு இப்படி சொல்லுங்க இவன்டோடா காய்ஸ் ஸ்விம்மிங் பூல் சூப்பராக கட்டிருக்கானே. அந்த கதை திறக்கக்கூடாதுன்னு லாக் பண்ணி வச்சுருக்கேன். சரி இப்போ லாக் பண்ணிருக்கோம். இங்கே பாருங்க காய்ஸ், உங்கள் காட்டும் சார் இதுக்குள்ளே போகிறாளே. டூரிஸ்ட் லாக் பண்ணு. ஸ்விம்மிங் பூல் வேலை முடிஞ்சா இல்லையாடா டே சொல்கிறா. கேரக்டரை மாற்ற போகிறேன்னா என்னமோ பண்ணட்டும். இது ஓகேவா பாரு. ஜாம்பி மாதிரி இருக்கிறாங்க. இது எப்படி டிவி எங்கட ரெட் கலர்ரா ஜாம்பி ஜாம்பி இது ஓகே. இது ஓகே. இதானே ரியல் கலர். அப்புறம் இதே ஓகே. ஏன் பாரு, இதான் ரியல் கலர். அப்போ இதே இருக்கட்டும். இன்னும் இருக்க மாட்டேங்கிறா. ஓகே. பாருங்க, நான் இதுக்குள்ளே போனேன். இதோட இதான் நிறையா இருக்குது. நாங்கள் அன்னைக்கு அதுக்கடுத்து நான் வந்து இன்னும் ஒரு பாக்கி இருக்கும். நான் அதான் இப்போ பண்ண போகிறேன். வாங்க போகிறேன். நான் அடிக்கடி கதை சொல்கிறான். ஆமாம் சொல்லி போகிறேன். உனக்கு வாய் சொல்லலாம் உங்களுக்கு தெரியாதுன்னா இன்னும் நீங்கள் தப்பாக நடந்துக்காதீங்க. அது அப்படிலாம் கிடையாது காய்ஸ். நான் சும்மா அப்படிலாம் ட்ரெய்லர் போடுவேன். நீங்கள் அப்படி பண்ணுவேன். இந்த சொன்னேன்ல அவனுக்கு அவ்வளோவா யூடியூப் சேனலில் பேசத்துல நீங்கள் தப்பாகிப்பா கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அவன் பயப்படுவான். முதல்ல நான் திக்கமாக அழகாக பேசுவேன். அடுத்து கமெண்டில் சொல்லுங்க ஏஎஸ் பயப்படாதீங்க. அப்போ இவனுக்கு மோட்டிவேஷன் ஆகும். மோட்டிவேஷன் பண்ணுவேன். காய்ஸ் இப்போ இந்த ரெட் அண்டு ஒயிட் சேர்ந்த பிளாக்காக சேர்த்து வச்சுருவோம். இதை பார்க்க செஸ் மாதிரி இருக்குது. சரி இதை இன்னும் இது ஃபுல்லாக நம்ம போடணும். அதான் காய்ஸ், இந்த இடத்துல நம்ம வீடே கட்டணும் காய்ஸ். இந்த இடத்துல வீடுலாம் கட்டலாம். நம்ம கெட்டுவோம். கட்டாமையாக இருக்கும். கெட்டுவோம். கெட்டதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். அந்த ஐஎஸ்கிரீம் ஏஎஸ்ஆ புரிஞ்சுட்டு தேவை மாட்டோம். அதான் ஐஎஸ்கிரீம் மட்டும் சொன்னேன். அது ஐஎஸ்சி எல்லாம் வந்து சார் இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இதை போட்டேன். நான் எதுக்கு இதை போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா சொல்லட்டா? சொல்லட்டாடா? அவன் அது உடம்புறாங்க. இங்கே பாரு, சில பேர் இது மேலே ஏறி வந்துடுவாங்க. இதான் ரீசனா பயிருக்கு என்ன இல்லையோ ஏதோ இல்லையோ அந்த கேம் விளாண்டுருங்க. இவனும் அந்த கேம் டாப்பர் பாய்ஸ். இப்போ பிளாக்ஸ் முடிஞ்சு நம்ம ரூபியை தான் இருக்க போகிறோம். பாட்டை கட்டினா நல்லா இல்லை. படிக்கல அப்படி சொல்ல மாட்டேன். கஷ்டப்பட்டு கெட்டுருக்கோம். இது கெட்டு 29 நிமிஷம் ஆக்கிட்டோம். நாங்கள் ஒரு நிமிஷம் போக போக பெரியவங்க கண்டிப்பாக போகிறோம். அதுக்கு நீங்கள் இங்கே அன்லாக் போட்டுருக்கோம். அப்படியே டாப் பண்ணுறேன். நான் அடுத்து என்ன பண்ணேன்னா இதெல்லாம் வெடிச்சு உடச்சிட்டு பால்ட்டுள்ள இதுக்குள்ள அப்படியே விண்டோவை மாட்டி விட்டேன். விண்டோ இந்த இதை உடச்சிட்டு விண்டோவை மாற்றிடுவான். இதே நடு பக்கத்தை மட்டும் உடச்சிட்டு விண்டோவை மாட்டி விட்டுருவேன். சரி வாங்க நான் அப்போ உங்களுக்கு இந்த விண்டோவை மட்டும் மாற்றிட்டா இதோட வேலை முடிஞ்சுது. அது வீடியோ
இந்த பார்ட் 2ல பார்ப்போம். அழகா இங்கே பாருங்க guys, நம்ம சாண்டா கிளாஸு. ஓ இல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வந்துடுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்மளும் சாண்டா கிளாஸாக மாறிட்டோம் guys. சரி அவங்க ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்றாங்க. ப்ராஜெக்ட் போயிருக்காங்க. நம்ம இப்போ வாழைப்பழம் வாங்கிப்போம் தாத்தாக்கு. வாழைப்பழம் வாங்கலாம் ஏதோ பண்ணுறாங்க கழிச்சிட்டோம். அப்படி கிடையாது காய்ச்சி ஏதோ ஃப்ரூட்ஸுன்னு சொல்கிறான். சரி விடுங்க. எப்படி போகிறது இதை விட்டு இப்படியே போகலாம். இப்படியே போகலாமா? சரி காய்ச்சி இப்போ நம்ம அந்த விண்டோவை மட்டும் மாற்றிட்டு இதோட வீடியோ முடிச்சிட்டோம். பார்த்து உங்களுக்கு ரெடியாக வரும். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க காய்ஸ். இதுங்க கடைசியாக நம்ம ஒரு இடத்துக்கு போய்ப்போம். அது எங்கன்னா ஒன்றும் இல்லை, மை ஹோம். ஹோமுக்கு போய்ப்போம். என்னடா இது தர்றபுருன்னு இது மாதிரி போயிட்டு வரேன் காட்டில். காய்ஸ் இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். எங்கே காய்ஸ் நமக்கு கொஞ்சம் சிங்கிள் எல்லாம் போன பையில இந்த இருக்கான். இந்த விண்டோவை நம்ம அடுத்த பாட்டில் வைப்போம். ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துக்கு வேறு கிளம்பணும். அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுருந்தா காய்ஸ். இதுவரையும் பார்த்த நல்ல உள்ளவர்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்புடைய நன்றி. அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இதோட வீடியோவில் சந்திப்போம்.